ராகி இட்லி மாவு எப்படியா இருக்கிறது பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 150 கெவுர் போட்டிருக்கேன். 150 சிகப்பு புட்டரிசி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வெந்தயம், 100 கிராம் உளுந்து, சாப்பாட்டு அரிசி ஒரு 100 கிராம். நான் எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அளவு கூட்டிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். ஒரு 7 தடையாவது கழுவணும். ஏன்னா கெவுரில் ரொம்ப அழுக்கு இருக்கும். சிகப்பரிசியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. புட்டரிசி கெவுரும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். ஒரு 7 வாட்டி நம்ம நல்லா கழுவின தண்ணி ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இது பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. நான் காலையிலே ஊற வச்சிட்டேன். பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அவல் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அவல் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெள்ளை அவல் ஊற வச்சது. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு சூடாகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ 2வது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நிறைய இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கிறதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லா மாவும் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் காலைல ஒரு 10 மணிக்கு ஊற வச்சேன். ஒரு 7 மணிக்கு அரைச்சிட்டேன். நைட்டு ஃபுல்லாக புளிக்கட்டும். பாருங்கள் இது காலையில் டைமு எடுத்து காட்டுறேன். நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா பொங்கிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா மாவு கலக்கியாச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இதுக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்குங்க. ராகி இட்லிக்கு. இப்போ இட்லி தட்டை ஊற்றியாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி தொட்டு நம்ம பார்த்தோம்னா கையில் ஒட்டாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்படியே ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஆற வச்சுருக்கலாம். இட்லி நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பந்து போல் வந்திருக்கு பாருங்கள். இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் கெவுர் மாவு போட்டிருக்கோம். சிகப்பு புட்டரிசி போட்டிருக்கோம். ரொம்ப சத்து உள்ளதுங்க உடம்புக்கு. பசங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். இதுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. நல்லா மெத்துன்னு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.